இன்று அகம் மகிழ்ந்து சில விஷயங்களை கூற வந்திருக்கின்றேன். உன் பக்தியை நான் மிகவும் விரும்பியதால் நானாக உன்னை தேடி இன்று வந்திருக்கின்றேன். இன்று நான் கூறும் வாக்கு முழுமையாக உன்னுடைய செவியை வந்து சேர்ந்திருந்தால் பல அதிசயங்கள் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கும். சதா என்னை பற்றி நினைப்பதும் நான் செய்த அற்புதங்களை உன் வாழ்வில் எண்ணி பார்ப்பதும் ஒரு சில நேரங்களில் நீ மனமுருகி முருகா என்று அழைப்பதும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என்னுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய் முருகா என்று நீ என்னிடம் மனமுருகி வேண்டும் பொழுது அந்த இடத்தில் உருகி விடுகின்றேன். என் குழந்தை இப்படி கஷ்டப்படுகின்றதே, உடனே அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அதற்கான வேலைகளை துரிதமாக முடிக்க ஆசைப்பட்டு பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ குறைந்து போவது இல்லை. உன் மதிப்பை நீ தாழ்த்தி கொள்ளாதே. பிறர் உன்னை மதிக்கவில்லை என்று புலம்பும் நீ உன்னை நீ முதலில் மதிக்கின்றாயா என்ற கேள்விக்கு எனக்கு முதலில் விடையை சொல். நீ தர வேண்டிய அவசியம் எதற்கு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் இடத்தில் உனக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்து பார். தானாக உனக்கு பிறர் மதிப்பையும் மரியாதையும் முக்கியத்துவத்தையும் தட்டு விடுவார்கள். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ நாம் முதலில் அதை நமக்கு செய்து கொள்ள வேண்டும். அதை பிறருக்கு செய்ய வேண்டும். பிறகு நாம் அதை மற்றவரிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையே நம் வசம் ஆக வேண்டும் என்றால் சில இடங்களில் வாக்குவாதத்தை நிறுத்திவிடு. சில இடங்களில் கோபப்படுவதை நிறுத்திவிடு. அந்த ஒரு சில இடங்கள் எது? வாக்குவாதம் செய்ய வேண்டிய நேரங்களில் அந்த வாக்குவாதத்தை நிறுத்து. கோபப்பட வேண்டிய இடத்தில் அந்த கோபத்தை நிறுத்து. எந்த இடத்தில் வெளிப்படையாக நீ பேசி ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் மௌனத்தை பதிலளி. பேசி சில பேருக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாமே புரிந்துதான் இருக்கின்றது. நீ அவர்களுக்கு புரியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் எல்லா புரிதல்களும் மாற்றங்களும் அவர்களுக்குள்ளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை உன்னிடம் வெளிப்படுத்தாமல் மறைக்கின்றார்கள். ஒரு சிலர் உன்னிடம் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக கூறுகின்றார்கள். அதை நீ முழுமையாக நம்பிவிடுகின்றாய். ஒரு சில விஷயங்களை பிறர் மறைக்கின்றார்கள். அதை நீ வெளிப்படுத்த நினைக்கின்றாய். யாரை மாற்றுவதையோ புரிந்து கொள்வதையோ வேலையாக வைக்காதே. அது நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை என்கின்ற பொழுது உனக்கான வேலைகளில் கவனத்தை செய். உனக்கான ஒன்று எதுவாக இருந்தாலும் அதை உன்னை விட்டு பிரியாது என்கின்ற பொழுது, உனக்கு என்று எழுதப்பட்டது எங்கிருந்தாலும் உன்னை வந்துதான் சேரும் என்கின்ற பொழுது கிடைக்காததை நினைத்து கவலைப்படுவது எல்லாம் வீணான ஒரு செயல். நீ எதை நோக்கி புறப்பட்டாலும் அது இந்த முருகனுடைய துணையால் தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் என்று நான் உன் மதிக்கு புகட்டியதால் அதை நீ பாதியிலேயே விட்டும் இருக்கின்றாய். எது நடந்தாலும் நன்மைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். காலையில் தினமும் எழுந்தவுடன் இந்த நாள் உனக்கு கிடைத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். இந்த நாளை வழிநடத்தி செல்வதற்கு இறைவனினுடைய துணையை நாடு. இந்த நாளை உன்னுடைய செயல்கள் எதுவும் துன்பத்தை தானாக ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க உனக்கே நீ தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையும் நேர்மையையும் கண்ணியத்தையும் சத்தியத்தையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. அன்றைய நாள் முடிந்தவுடன் நடந்த அத்தனை விஷயத்திற்கும் மனமாற பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல். இரவு உறங்க சொல்லும் பொழுது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு உறங்கு. இவை எல்லாவற்றையும் நீ செய்தால் நிம்மதியான வாழ்க்கை தானாக உன்னை பின்தொடர ஆரம்பித்துவிடும். இதை மட்டும் நீ செய்து பார். ஒரு சில நாட்களிலேயே உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை நீயே உணர்ந்து விடுவாய். புரியக்கூடிய விஷயங்களை காட்டிலும் உணரக்கூடிய விஷயங்களுக்கு வலிமை அதிகம். எந்த விஷயங்களில் இருந்து தப்ப வேண்டும் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதிலிருந்து நீ எப்பொழுதோ தப்பித்து விட்டாய். ஆனால் நீதான் இன்னமும் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றாய். பதில் கூறாதே. சில இடங்களில் சில பேருக்கு அமைதியாக இரு. பதில் கூறினாலும் அவர்களிடத்தில் மாற்றம் எதுவும் வரவில்லை என்கின்ற பொழுது அமைதியை நாடு.
மாற்ற வேண்டிய விஷயங்களில் தானாக மாற்றம் வரும். அது காலத்தினுடைய வேலை. பிறருடைய வார்த்தைகளை எல்லாம் உன் தலையில் சுமந்து கொண்டு நீ இருப்பதால் தான் அதை உன் மனம் ஏற்று நொந்து போகின்றது. தேவையற்ற வார்த்தைகள் என்று தெரிந்தால் அப்பொழுதே அதை தூர போட்டுவிடு. மற்றவர்களை நேசிப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நீ மாறிவிடுவதுதான் தவறு. அன்பிற்கு அடிபணிவது தவறு இல்லை. ஆனால் அந்த அன்பிற்கு அடிமையாகி விடுவதுதான் தவறு. ஒரு சிலர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தை கண்டு வாழ்க்கையில் வெறுமையை அனுபவிப்பார்கள். அன்பை அதிகமாக கொடுத்து கண்ணீரை வரவழைத்து தானாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அளவோடு எதுவும் இருக்கும் பட்சத்தில் அது அமிர்தமாகவே இருந்தாலும் அளவோடு இருந்தால்தான் நலம். உரிமை இல்லாத இடத்திற்கு எப்பொழுதும் செல்லாதே. உன்னுடைய முயற்சியை உனக்கு தேவையான விஷயங்களில் நீ செயல்படுத்து. உண்மையான எதுவாக இருந்தாலும் அது தானாக உன்னிடத்தில் ஈர்த்து கொண்டு வரப்படும். நீ பொறுமையாக இருந்தால் என் மூலமாக பல செயல் திட்டங்கள் உன் வாழ்க்கையில் செயல்படுத்தி கொடுக்கப்படும். அதன் மூலமாக நிம்மதியான சூழ்நிலைகளும் அமைதியான சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையை நீ விரும்பி வாழக்கூடிய நிலையும் ஏற்படும். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தை அதிகமாக வை. கடந்து வர வேண்டிய எத்தனையோ கஷ்டங்களை சுலபமாக கடந்து வந்து விட்டாய் என்று பெருமை கொள். ஒவ்வொரு இரவையும் ஒவ்வொரு பகலையும் மனப்பக்குவத்தோடு வாழ்ந்து வந்திருக்கின்றாய். மனம் குளிரும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். செவ்வாய் தினத்தில் பல அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன்னையே உலகம் என்று சுற்றி சுற்றி வரக்கூடிய உறவு உனக்கு கிடைக்கும். நீ அப்படி சில மனிதர்களை சுற்றி வந்தாய். ஆனால் அங்கு ஏமாற்றத்தை சந்தித்தாய். ஆனால் உன்னை இப்பொழுது அப்படி சுற்றி வர உனக்கான அன்பு உன்னை தேடி வரப்போகின்றது. பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியமாக அது கருதப்படும். நீ வெறுக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் உனக்கு சாபம் கிடையாது. அது உனக்கு கிடைக்கப்பட்ட வரமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைக்கு எல்லாம் கவலைப்படாதே. மலையளவு பிரச்சனை ஆனாலும் இந்த முருகன் இருக்க பயம் எதற்கு என்று வாழ தெரிந்து கொள். சுயமரியாதை தானாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய அழுகை எல்லாம் புன்னகையாக மாறும்படி நான் செய்வேன். மன குமுறல்கள் எல்லாம் மன நிம்மதியாக மாறும்படி நான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த பொக்கிஷமாக இனி இருக்கும். மனவேதனைகள் எல்லாம் தீர்ந்து மன திருப்தியோடு உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறும். முருகன் அருளால் நல்லது நடக்கும்.